அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். ஆரோக்கியம் நிகழ்ச்சியின் மூலம் உங்கள் அனைவரையும் இந்த இனிமையான மாலை பொழுதிலே சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஆரோக்கியம் நிகழ்ச்சி பற்றி நீங்கள் யாவரும் மறந்திருப்பீர்கள். நாங்கள் வாரந்தோறும் ஒவ்வொரு மருத்துவ ரீதியிலான பிரச்சனைகள், நோய் நொடிகள் பற்றி அந்தந்த துறையிலே சிறந்து விளங்கக்கூடிய வைத்திய நிபுணர்கள் மூலம் கேட்டு பல கலந்துரையாடல்களில் ஈடுபட்டு கொண்டு வருகிறோம். நாங்கள் கலந்துரையாடும் இந்த ஒவ்வொரு விடயங்களும் நிச்சயம் உங்கள் அனைவருக்கும் ஒரு பயனுள்ள விடயமாகவும் விழிப்புணர்வாகவும் அமையும் என்ற நம்பிக்கையோடு இன்றைய மத நிகழ்ச்சிக்குள் செல்ல இருக்கிறோம். இன்றைய மத நிகழ்ச்சியிலும் கூட நாங்கள் மிக முக்கியமான ஒரு விடயத்தை பற்றி கலந்துரையாட காத்திருக்கிறோம். பெண்களுக்குரிய மிக முக்கியமான பிரச்சனைகளுள் ஒன்றான தன்னிச்சையாக சிறுநீர் கழித்தல் பற்றி தான் நாங்கள் இன்று கதைக்க காத்திருக்கிறோம். இதனை ஆங்கிலத்தில் யூரினரி இன்கான்டினன்ஸ் என்று அழைப்பார்கள். பொதுவாகவே ஒரு சில பெண்களுக்கு அதிகமாக இருமல் ஏற்படும் சமயத்திலோ அல்லது அதிகமாக சிரிக்கும் சமயத்திலோ தங்களை அறியாமலே சிறுநீர் கழிப்பதை அவர்கள் அவதானித்திருப்பார்கள். ஆரம்பத்தில் அந்த அறிகுறிகளை புறக்கணித்திருந்தாலும் கூட நாள் செல்ல செல்ல அந்த அறிகுறிகளின் தீவிரம் அதிகரித்து கொண்டே செல்லும். இதன் காரணமாக அவர்கள் நிறைய பயங்களுக்கு உள்ளாவார்கள். அதில் முதலாவது பயமே இந்த மாதிரியான தன்னிச்சையாக சிறுநீர் கழிக்கும் சம்பவத்தில் எவ்வாறு ஒரு சமூகத்திற்கு முகம் கொடுக்கும் என்ற அச்சம்தான். என்ற காரணத்தினால் அவர்கள் உடல் ரீதியாக மட்டுமல்லாமல் உள ரீதியாகவும் பல பாதிப்புகளுக்கு முகம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். எனவே ஒரு பெண்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனை ஏற்படும் சமயத்தில் ஒரு வைத்தியரை நாடுவது எவ்வளவு ஒரு சிறந்த ஒரு விடயமாக அமையும். அது மட்டுமல்லாமல் மருத்துவ ரீதியில் என்னென்ன சிகிச்சை முறைகள் இருந்து கொண்டிருக்கின்றன, இந்த மாதிரியான அறிகுறிகளை புறம் தள்ளுவதால் என்னென்ன எதிர்காலத்தில் பிரச்சனைகளை எதிர்கொள்ள நோக்கும், இந்த மாதிரியான நிறைய கேள்விகள், சந்தேகங்கள் நம் அனைவரது மனதுள்ளும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. இந்த கேள்விகள், சந்தேகங்கள் அனைத்திற்கும் விடையளித்து நம் அனைவருக்கும் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக இன்றையோடு ஒரு வைத்திய நிபுணர் கலந்து கொண்டிருக்கிறார். அவர்தான் லங்கா தனியார் வைத்தியசாலையின் பெண் நோயியல் மற்றும் மகப்பேறு மருத்துவரான டாக்டர் ரோஷன் சைரிடின் சைட் அவர்கள். வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர். இந்த தன்னிச்சையாக சிறுநீர் கழித்தல் என்ற விடயத்தை பற்றி பார்த்தால் ஆண்கள் பெண்கள் இருபாலருக்குமே இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான். ஆனால் இதற்கு அதிகமாக முகம் கொடுப்பவர்கள் பெண்கள் தான். எனவே ஆரம்பத்திலேயே இந்த தன்னிச்சையாக சிறுநீர் கழித்தல் அப்படி என்றால் என்ன என்பதிலிருந்து ஆரம்பிப்போம். அதாவது இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தன்னிச்சையாக சிறுநீர் கழிக்கிறது, டிரெக்ட் டிரான்ஸ்லேஷன் நீங்கள் சொன்ன அதே யூரினரி இன்கான்டினன்ஸ். அதாவது ஒரு பெண்ணாக இருக்கலாம், ஆணாக இருக்கலாம், ரெண்டு பேருக்குமே இந்த நோய் அறிகுறி வரலாம். அப்போ என்ன நடக்கும்னு சொன்னால் அவங்களுக்கே அவங்களோட யூரின் கழிக்கிறத கண்ட்ரோல் பண்ண இயலாது. சுயமாக அவங்களால ஸ்குவீஸ் பண்ணியோ அடக்கியோ ஏதோ செஞ்சு அந்த வெளியே வர சிறுநீரை அடக்க முடியாது. அப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஆரம்பத்தில் சொன்னீங்க, அந்த இருமும் போதோ தும்மும் போதோ நடக்கும் போதோ ஏதாவது செய்யும் போதோ அவங்கள அறியாமலே யூரின் கசிஞ்சிடும். அவங்க கான்ஷியஸாக நாங்கள் எல்லோரும் மெஜாரிட்டியான எல்லாருக்குமே கான்ஷியஸாக யூரினை கண்ட்ரோல் பண்ணலாம், வெளியே டக்குன்னு அடக்கலாம். அந்த இயல்பு இல்லாமல் அவங்கள அறியாமவே யூரின் கழியும். அதான் உண்மையில் யூரினரி இன்கான்டினன்ஸ் சொல்லுவோம். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய பெண்கள் இருக்கிறாங்க. இந்த பிரச்சனைகள் ஆரம்ப காலத்திலிருந்து வருஷக்கணக்காக ஓடிடும். ஒரு டாக்டரை பார்க்குறதுக்கோ மருந்து எடுக்கிறதுக்கோ அதை பற்றி வெளியே பேசுகிறதுக்கோ நிறைய பெண்கள் பேம்பை எடுக்கிறாங்க, பேட்ஸ் போடுறாங்க, அந்த மாதிரி வெளியே போகிறாங்க, இல்லை ஒரு ஃபங்க்ஷனுக்கு போக மாட்டாங்க, ஒரு மூவி பார்க்க போக மாட்டாங்க, காரில் ஒரு 2 ஹவர் போக மாட்டாங்க. அந்த மாதிரி எத்தனையோ பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் அதை பற்றி அவங்க யாருமே பேசுறது இல்லை. அதை மறைச்சு மூடி தனக்குள்ள பிரச்சனையை வெளியே காட்டுறது இல்லை. முதலாவது வெக்கம். அது சொன்னால் வெளியே சொன்னால் அவங்க என்ன அடுத்தவங்க என்ன நினைப்பாங்களோ, எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கே, நான் எப்படி யார்கிட்ட போய் சொல்லுவேன்னு அவங்களுக்கு தெரியாது. அப்போ அந்த மாதிரி ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இது ஒரு நோய் அறிகுறி, யூரினரி இன்கான்டினன்ஸ். உங்களுக்கு அந்த யூரின் கசீர தன்மையை அல்லாட்டி யூரின் வெளியே வர தன்மையை உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதாவது சுயமாக நினச்சி கான்ஷியஸாக கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ இட் ஜஸ்ட் லீக்ஸ். பொதுவாக டாக்டர், நான் ஆரம்பத்திலே சொல்லியிருந்தேன், ஆண்கள் பெண்கள் என்று இருபாலரும் இருந்தாலும் கூட பெண்களுக்குத்தான் சற்று அதிகமாக இந்த நோய் அறிகுறி வந்து கொண்டிருக்கிறது. எனவே இதன் காரணம் என்னவாக இருக்கும்? அதான் நாங்கள் முதல்ல எடுத்தோன்னு சொன்னால் பெண்ணை உடல் எடுத்தா, அதாவது பெண் ஆண் 2 பேருமே 2 மாதிரி இருப்பாங்க. பெண்களை நாங்கள் எடுத்தோன்னு சொன்னால் எங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பெல்விக் ஃப்ளோ இருக்குது. பெல்விக் போன் எப்படி இருக்குதோ அந்த போனுக்கு அடியால் பெல்விக் ஃப்ளோ மசில் ஒன்று இருக்குது. அப்போ அந்த மசில் உண்மையில் ஒரு ஹெமாக் மாதிரி இருக்கும். அதாவது நாங்கள் சொல்ல ரெண்டு மரத்துக்கு இடையில கட்டுவோமே நாங்கள் இந்த ஊஞ்சல் கட்டுற மாதிரி, அந்த மாதிரி ஒரு மசில் தான் முன்னிருந்து பின்ன வரைக்கும் வரப்போகுது. அந்த ஹெமாக்கில் இருந்து தான்
அதாவது முதலாவது முன்னுக்கு வரப்போது யூரின் பாஸ் பண்ணுற யுரத்ரா இல்லாட்டி சிறுநீர் கழிக்கிறது, அதுக்கு பின்னாடி இருக்க போது கர்ப்பப்பை, அதுக்கு பின்னாடி இருக்க போது மலம் கழிக்கிற மலவாய். அப்போ இந்த மூணுமே இந்த ஹேமாக் மாதிரி மசில் தான் இருக்கும். அப்போ பெண்களுக்கு நாங்கள் பிறகு பேச போகிற ஒவ்வொரு ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் வரும். ஒவ்வொரு விஷயம் காரணமாக இந்த ஹேமாக்கில் இந்த மசில் வந்து அஃபெக்ட் ஆக போகுது. அந்த மசில் அஃபெக்ட் ஆகலாம், மசில் ஸ்ட்ரென்த் அஃபெக்ட் ஆகலாம், மசில் நர்வ் சப்ளை அஃபெக்ட் ஆகலாம், எப்படி என்ன ஆங்கிளில் இந்த உறுப்புகள் எல்லாம் இருக்குதோ அது அஃபெக்ட் ஆகலாம். ஏதோ ஒன்று அஃபெக்ட் ஆகிச்சுன்னு சொன்னால் இந்த ஸ்டெபிலிட்டி வந்து அஃபெக்ட் ஆகும். அப்போ இமேஜின் பண்ணுங்க, இப்படி போகிற இந்த ஹெமாக்கில் முன்னாடி 3 துவாரம் இருக்க போது ஒன்றுக்கு பின் ஒன்றால் இது 3 துவாரத்துலையும் மூன்று ஆர்கன்ஸ்லையும் ஏதாவது பிரச்சனை ஒன்று வந்துச்சுன்னு சொன்னால் இந்த இன்கான்டினன்ஸ் வரப்போகுது. இப்போ நாங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்ல முக்கியமாக ரிஸ்க் ஃபேக்டர் வந்து அதாவது குழந்தை பெறுறது இல்லாட்டி ப்ரெக்னென்ட் ஆகிறது. ப்ரெக்னென்ட்டான என்ன நடக்க போகுது, இந்த பெரிய நடுவில் உள்ள இந்த கர்ப்பப்பை வந்து பெருசாக போகுது. கர்ப்பப்பை பெருசாக இந்த முன்னுக்குள்ள பிளட்டை இல்லாட்டி சிறுநீர் பையில் வந்து இடிக்க போகுது. அப்போ இயற்கையாகவே இந்த பெண்கள் என்ன செய்வாங்க, ஒரே யூரின் போய் வருவாங்க. சில ப்ரெக்னென்ட் பெண்களுக்கு கண்ட்ரோல் பண்ணலாம், சிலருக்கு கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்போ அப்படி வரும்போது தட் இஸ் ஒன் இன்சல்ட். அது அப்படி வரும்போது கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்படி இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயம் இருக்குது பெண்ட வாழ்க்கையில். அது நாங்கள் சொல்கிற ஆர்கானிக் விஷயமா இருக்கலாம், அதாவது கட்டிகளோ இல்லாட்டி கர்ப்பப்பை பெருசாகிறதோ அந்த மாதிரி இருக்கலாம், இல்லாட்டி நர்வ் டேமேஜாக இருக்கலாம், உடல் பருமனாக இருக்கலாம், ஹோமோனாக இருக்கலாம். அப்படி பெண்ணுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அப்போ அந்த மாதிரி வரும்போது உண்மையில் யூரினரி இன்கான்டினன்ஸ் வந்து பெண்களுக்கு வரதான் ரொம்ப கூட. நீங்கள் ஆண்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் ஆண்களுக்கும் அதுக்குள்ள காரணங்கள் இருக்கலாம், அவங்களோட உடல் பருமனாக இருக்கலாம். ஆனால் மெஜாரிட்டியான ஆண்களோட பிரச்சனை வரும் ப்ராஸ்டேட்டால், அதாவது அந்த பீனிஸ்க்கு பின்னாடி இருக்கிற ப்ராஸ்டேட் கிளாண்டால் தான் அவங்களோட பிரச்சனைகள் வரும். அப்போ அவங்களுக்கு உண்மையில் அந்த வார இன்சிடென்ட்ஸ் வந்து ரொம்ப குறைவாக இருக்கும். பெண்களை நாங்கள் எடுத்திங்கன்னா ஒரு 50, 55 வயசு 60 வயசு பிந்தும் போது ஒரு 10 பெண்கள் எடுத்திங்கன்னா ஒரு 7 பேராவது இருப்பாங்க, ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை கட்டாயமாக இருக்கும். ஆனால் வெளியே யாரும் சொல்ல மாட்டாங்க. பொதுவாக டாக்டர், இந்த தன்னிச்சையாக சிறுநீர் கழித்தல் அப்படின்றது வந்து ஒரு அறிகுறியாகத்தான் இருக்கிறது. நாங்கள் வந்து அதை ஒரு நோயின் அறிகுறியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இதே போல் இன்னும் பல நோய்களுக்கு இது ஒரு அறிகுறியாக இருக்கும் தானே. எனவே அந்த நோய்கள் வந்து என்னென்ன மாதிரி அமைந்திருக்கும்? அதாவது இப்போ நான் சொல்கிற இந்த இன்கான்டினன்ஸ் வந்து இப்போ நான் பேசுகிற மசிலை பொறுத்து, அதாவது நான் பேசுகிற இந்த டேமேஜ் இல்லாமல் இந்த நோய் அறிகுறி, அதாவது இந்த நோய் அறிகுறி மற்ற விஷயங்களுக்கு வரலாமா? முதலாவது வரலாம். இட் டிபெண்ட்ஸ் ஆன் த ஹேபிட்ஸ் அஸ் வெல். சிலவங்க இருப்பாங்க அளவுக்கு மிச்சமாக தண்ணி குடிப்பாங்க. அளவுக்கு மிச்சமாக தண்ணி குடித்தா எப்படியுமே நீங்கள் நிறைய தடவை யூரின் போகிறீங்க, ஒரே போய்கொண்டே இருப்பீங்க. சில சமயம் இருக்கும் அளவுக்கு மிச்சமாக குடித்து உங்களால் கண்ட்ரோல் பண்ணவே இயலாமல் இருக்கும். அப்போ இட் பிகம்ஸ் அ ஹேபிட். அப்போ அப்படி ஹேபிட் இருக்கிறவங்களுக்கும் இந்த நோய் அறிகுறி இருக்கலாம். ஆனால் இட் டசன்ட் மீன் அந்த நோய் இருக்குன்னு சொல்லி. இன்னொன்று வந்து டீ காஃபி குடிக்கிறது, ஈவன் ஃபிஸி ட்ரிங்க்ஸ், டீ காஃபியெல்லாம் நாங்கள் குடித்தா அந்த கேஃபீனில் வந்து ரொம்ப தண்ணி நிறைய வரும். இட் பிகம்ஸ் அ டயூரட்டிக் மாதிரி, தண்ணி உடம்பு ரொம்ப வெளியே வரப்போகுது. அப்போ அப்படி வரும்போதும் சிலவங்களுக்கு அதாவது கண்ட்ரோல் பண்ண இயலாத அளவுக்கு யூரின் வரலாம், அடிக்கடி போய் வருவாங்க. டயூரட்டிக் மாதிரி மருந்துகள், அதாவது பிளட் ப்ரெஷர் அது இதுக்கெல்லாம் குடிக்கிற மருந்துகள் இருக்குது, அதுலேயும் யூரின் நிறைய பொறுத்த மருந்து கொடுப்பாங்க. அப்போ அப்படி குடித்தா கூட அவங்களுக்கு அளவுக்கு அதிகமாக யூரின் பாஸ் ஆகி கொண்டிருக்கும். ஏதாவது ஒரு சின்ன ஒரு விஷயம் நாங்கள் சொல்கிற ஏதாவது ஒரு டேமேஜோ இன்சால்ட்டோ ஏதோ இருந்தால் கூட, அல்லது மசில் கொஞ்சம் வீக்கானா, வயசு கொஞ்சம் கூட போனால் கூட அந்த லீக்வாக வரும். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி உடல் பருமன் கூட உங்களுக்கு உண்மையிலே நோய் இருந்தாலும் இல்லாட்டியோ அந்த யூரின் கண்ட்ரோல் பண்ண தன்மை வந்து குறைய போகுது, ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும். அப்போ அது இன்னொரு நோய் அறிகுறியாகவே வரப்போகுது. அப்படி மற்றது பார்த்தோன்னாங்க ப்ரெக்னன்சி சொன்னேன். ப்ரெக்னன்சிலையும் அதே மாதிரி தான். ப்ரெக்னன்சி ஒரு நோய் இல்லை, ஆனால் நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகும்போது கர்ப்பப்பை பெருசாக அது வந்து முன்னுக்குள்ளே பிளட்டர் அமுக்க போகுது. அப்போ உங்களுக்கு எப்படியுமே அந்த யூரின் ஒரே போகணும்னு தோணும். சில சந்தர்ப்பங்களில் சில பெண்கள் இருப்பாங்க கண்ட்ரோல் பண்ண இயலாமல். அதே மாதிரி ப்ரெக்னென்ட் நேரத்தில் நீங்கள் இருமினீங்கன்னா தும்மினீங்கன்னா சில வேளை உங்களுக்கு யூரின் கசியும். அப்போ அப்படி வரும்போது அது ஒரு நோய் அறிகுறி தான். அப்போ உண்மையில் அந்த மாதிரி வரும். இன்னும் நீங்கள் எடுத்திங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி மற்ற நோய்கள், அதாவது டயபிட்டிஸ், காமனாக டயபிட்டிஸ் இல்லாட்டி நீரிழிவு நோய் இருக்கிறவங்களுக்கு அளவுக்கு அதிகமாக ஒரே யூரின் போய்கொண்டே இருக்கும். அப்போ அந்த மாதிரி உங்களோட யூரின் டிபெண்டிங் ஆன டயபெட்டிக் கண்ட்ரோல் எடுத்திங்கன்னு சொன்னால் அடிக்கடி யூரின் போகும். அப்போ இப்படி அடிக்கடி யூரின் போக ஆரம்பித்தா அவங்களுக்கும் அதே மாதிரி கண்ட்ரோல் பண்ணுற பிரச்சனை வரும். இன்னும் காமனாக பார்த்தோன்னு சொன்னால் இன்ஃபெக்ஷன்ஸ். நிறைய ஆணோ பெண்ணாக இருந்தாலும் இன்ஃபெக்ஷன் வரும்போது அடிக்கடி யூரின் போன மாதிரி இருக்கும், போனால் கொஞ்சம் போல் வருது, ஒழுங்காக வருது இல்லை, அந்த மாதிரி யூரின் சம்பந்தமான பிரச்சனைகளே வரும். அப்போ இந்த மாதிரி நாங்கள் சொல்கிற இந்த இன்கான்டினன்ஸ் வந்து உண்மையில் ஒரு நோய் அறிகுறி.
நாங்கள் சொல்கிற நோய் இல்லாமல் மற்ற நோய்களாக இருக்கலாம், ஹேபிட்ஸாக இருக்கலாம், மருந்தாக இருக்கலாம், உங்களோட உண்மையில் லைஃப் ஸ்டைலாக கூட இருக்கலாம். சிலவங்க இருப்பாங்க எப்படியுமே ராத்திரிக்கு எலும்பி யூரின் பாஸ் பண்ணுறவங்க. அப்போ தட் பிகம்ஸ் அ ஹேபிட். உண்மையில் உங்களுக்கு ஒரு நோயுமே இல்லை. இப்போ நாங்கள் பேசுகிற இந்த நோயோட ஒரு அறிகுறி வந்து ராத்திரிக்கு யூரின் பாஸ் பண்ணுறது. ஆனால் சிலவங்களுக்கு அது ஹேபிட்டாகவே இருக்கும். ராத்திரி படுக்கும் வரைக்கும் நல்ல தண்ணியை குடிச்சிட்டு திருப்பி படுப்பாங்க. படுத்தா அது பிகம்ஸ் அ ஹேபிட். ஒரு ராத்திரிக்கு 3 தடவை 4 தடவை போய் வருவாங்க. அப்போ உண்மையில் உங்களுக்கு நோய் இல்லை, அது உங்களோட ஹேபிட். அப்போ அந்த மாதிரி ஹேபிச்சுவல் ரீசன்ஸாகவும் இருக்கலாம். அப்போ இது எல்லாத்துக்குமே இந்த நோய் அறிகுறி இன்கான்டினன்ஸாக இருக்கலாம். பொதுவாக டாக்டர் நாங்கள் கழிக்கும் போது இந்த கர்ப்ப காலத்திலும் கூட இந்த தன்னிச்சையாக சிறுநீர் கழிக்கும் அறிகுறி வந்து வரக்கூடியதாக நீங்கள் கூறியிருந்தீர்கள். சாதாரணமாகவே ஒரு சில விடயங்கள் வந்து கர்ப்ப காலத்தில் வந்து இயற்கையாகவே உடலில் வந்து ஒரு சில மாற்றங்கள் ஏற்படும். அது கர்ப்பம் தரித்து அவர்களுடைய பிள்ளை பிறந்தவுடன் வந்து அது திருப்பி வளமையான நிலைமைக்கு திரும்பிவிடும். அந்த மாதிரியான ஒரு அறிகுறி தான் தன்னிச்சையாக சிறுநீர் கழிக்கும் அறிகுறியுமா? இப்போ நிறைய பேருக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி தான் ஆரம்பிக்கும். அதாவது இயற்கையாகவே ஃபிசியாலஜிக்கலாக இயற்கையாக ஏற்படுற உடலில் உள்ள மாற்றம் காரணமாக அடிக்கடி யூரின் போவாங்க. சிலவங்க ஆரம்பத்திலே ஆரம்பிச்சிடுவாங்க. கர்ப்பப்பை கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாக ஒரே போகணும் தோணும், போய்கொண்டே இருப்பாங்க. ஒரு சந்தர்ப்பத்தில் சிலவங்களே கண்ட்ரோல் பண்ண முடியாமல் இருக்கும். அப்படி வரும்போது அந்த ப்ரெக்னன்சி காலத்தில் மட்டும் அது பிரச்சனை அமையும். ஆனால் பேபி கிடைச்சதுக்கு அப்புறமா பழையபடி பெல்விக் ஃப்ளோ ஸ்ட்ரென்தன் ஆகி பழையபடி எல்லாம் நார்மலாகி அந்த பிரச்சனையே இல்லாமல் ஆகிரும். ஆனால் சில பெண்கள் இருப்பாங்க, இதே பிரச்சனை வந்து தொடர்ந்து போகும். அதாவது இட் அகெயின் டிபெண்ட்ஸ் ஆன் அந்த பெண்ணை எப்படி மசில் எவ்வளோ ஸ்ட்ரென்த்தாக இருக்குதோ அதை பொறுத்தும் இருக்குது. சிலவங்களுக்கு இயற்கையாகவே மசில் வந்து ரொம்ப வீக்காக இருக்கும். அப்போ எல்லா மசிலும் ஸ்ட்ராங் இல்லை. அதே மாதிரி இந்த பெல்விக் ஃப்ளோ மசிலும் சில பெண்களுக்கு வீக்காக இருந்தால் அவங்களுக்கு ப்ரெக்னன்சி காலத்துக்கு அப்புறமாகவும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பிரச்சனை ஆரம்பிக்கும். நிறைய பெண்கள் என்ன சொல்லுவாங்க, ஃபர்ஸ்ட் பேபி கொஞ்சம் இருந்துச்சு டாக்டர், ஆனால் பாபா கிடைச்சதுக்கு அப்புறமா சரியாயிருச்சு. 2வது பேபி கிடைக்கும்போது இன்னும் கொஞ்சம் கூட மாதிரி இருந்துச்சு டாக்டர், நான் அதை கணக்கெடுக்காமல் விட்டுட்டேன். 3வது பேபி கிடைக்கும்போது டாக்டர் இப்போ சுகமாகதே இல்லையே, தொடர்ந்து இருக்குதே பிரச்சனைன்னுவாங்க. அப்போ உண்மையில் இந்த பிரச்சனை ஆரம்பித்தே எத்தனையோ வருஷம் ஆகிருச்சு. ஃபர்ஸ்ட் பேபிலே ட்ரீட்மெண்ட் எடுத்திருந்தால் பிரச்சனையே இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் 3rd 4th பேபி வரைக்கும் பெண்கள் இருப்பாங்க. ஏன்னா அதை யோசிக்க மாட்டாங்க, அது ப்ரெக்னன்சியில் அப்படியே போயிரும்னு சொல்லி. அப்போ சில பெண்களுக்கு அது உண்மையில் போகிறது இல்லை. அகெயின் முதலாவது நான் சொன்ன மாதிரி அந்த அவங்களோட இயற்கையாகவே உள்ள மசில் ஸ்ட்ரென்த்தை பொறுத்து. 2வது அக்கார்டிங் டு தேர் டெலிவரி, அந்த என்ன மாதிரி டெலிவரி போகுது, டெலிவரி ரொம்ப அதாவது இப்போ லாங் லேபராக இருக்குதா, ரொம்ப நேரம் புஷ் பண்ணுறாங்களா, இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஏதாவது போட்டு டெலிவரி நடக்குதா, பேபி ரொம்ப பெருசாக இருக்கிறாங்களா, அப்போ இதெல்லாம் பொறுத்தும் அந்த டெலிவரியால் அந்த மசில் வந்து எப்படி அஃபெக்ட் பண்ணுதுன்னு இருக்குது. இப்போ நான் சொன்ன அதே மசில் வந்து இமேஜின் பண்ணுங்கள், நடுவில் தான் கர்ப்பப்பை இருக்குது. ப்ரெக்னென்ட் ஆக இந்த இப்படி உள்ள மசில் வந்து பாரம் தாங்கி லூஸ் ஆகும். அதே மாதிரி டெலிவரி மாதிரி வரும்போது பாபா ஃபுல்லாக வெளியே வரும்போது மசில் உண்மையில் ஃபுல்லாக இழுப்பட்டு பழையபடி உள்ளுக்கு வரும். அப்போ அப்படி வரும்போது நாங்கள் இன்ஸ்ட்ருமெண்ட் பாவிச்சோமா இல்லாட்டி ஏதாவது ஒன்று செஞ்சு ரொம்ப நேரமாக புஷ் பண்ணுறாங்களா, அப்போ இது எல்லாமே இந்த மசில் எஃபெக்ட் பண்ண போகுது. இந்த மசில் திரும்பி வரும்போது மசில் பழையபடி ஸ்ட்ராங்காக வருதா இல்லாட்டி பாதி தூரத்துக்கு இப்படி இருக்குதா, அது எல்லாம் பொறுத்து போஸ்ட் டெலிவரியில் வந்து அந்த பெண்ணுக்குள்ளே பிரச்சனை தொடங்க போகுது. அதே மாதிரி வெயிட் கெயினும் இருக்குது. ப்ரெக்னன்சியில் எப்படியுமே வெயிட் கெயின் இருக்குது. அப்போ அந்த வெயிட் கெயின் வந்து இன்னுமே அதை அட்ரிபியூட் பண்ணும் இந்த பிரச்சனைகளுக்கு. ப்ரெக்னன்சி காலத்தில் கான்ஸ்டிபேஷன் இருக்குது, மலம் ஒழுங்காக கழிக்க முடியாது, போய் முக்குவாங்க, கஷ்டப்படுவாங்க. அப்போ அதெல்லாம் வரும்போது அது எல்லாமே இது கண்ட்ரிபியூட் பண்ணும். அப்போ உண்மையில் ப்ரெக்னன்சின்னு எடுத்தால் ப்ரெக்னன்சி மட்டும் இல்லை, அதோடு இருக்கிற நிறைய விஷயங்கள் இதுக்கு கண்ட்ரிபியூட் பண்ணும். அதே நேரம் சில பெண்கள் இருப்பாங்க ப்ரெக்னன்சி காலத்தில் அஸ்மா மாதிரியோ இல்லாட்டி காஃப் மாதிரியோ இருமலோ ஏதோ ஒரு இன்ஃபெக்ஷன் வந்தால் இன்னும் இருமி இருப்பாங்க. அப்போ இது எல்லா இன்சால்ட்டும் வரப்போது இந்த பெல்விக் ஃப்ளோக்கு. அப்போ அந்த ஒரு விஷயம் வந்து எத்தனையோ விஷயங்களை சாரலாம். ஆனால் எல்லாமே இந்த உருவாக போகிற இந்த இன்கான்டினன்ஸ் இல்லாட்டி யூரினரி ப்ராப்ளமை கூட்டலாம். அப்போ இது எல்லாம் பொறுத்து தான் அந்த பெண் வந்து ஆஃப்டர் டெலிவரி ஃபுல்லாக உண்மையில் ரிகவரி ஆவாங்களா, அப்படி இல்லை கொஞ்ச நாளில் பழையபடி இந்த பிரச்சனை ஆரம்பிக்குமா, எல்லாம் பொறுத்து தான் இது வந்து டிசைட் பண்ணலாம். பொதுவாக டாக்டர் இந்த தன்னிச்சையாக சிறுநீர் கழித்தல் என்ற அறிகுறியை வந்து ஒரு நோயின் அறிகுறியாக பார்க்க போனால் இந்த பெண்களுக்கு வந்து இது வருகிறது அப்படின்னா வந்து நிச்சயமாக வந்து எத்தனையோ ரிஸ்க் ஃபேக்டர்ஸ், அதாவது அடிப்படை காரணிகள் என்பது வந்து இருந்து கொண்டே இருக்கும். அல்லது வந்து சுருக்கமாக சொல்ல போனால் இந்த மாதிரியான பெண்களுக்கு வந்து எதிர்காலத்தில் வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். எனவே அந்த மாதிரியான அடிப்படை காரணிகள் என்னென்ன? முதலாவது வந்து இப்போ நான் சொன்ன மாதிரி ஆல் தோஸ் ஹேபிட்ஸும் அந்த நாங்கள் சொன்ன மருந்துகளும் அந்த மாதிரி வரும். பெண்களில் முதலாவது மற்ற ரீசன் வந்து எவ்வளோதான் நான் முன்ன சொன்னதா ஃபிசியாலஜிக்கலாக இருந்தாலும் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் இன்னொரு அடிப்படை காரணம் வந்து உடல் நிறை.
பெண்களோட உடல் நிறை ப்ரெக்னன்சியோட கூடுது, வயசு போக போக கொஞ்சம் கொஞ்சமாக கூடுது. அதே மாதிரி அந்த மாதிரி உடல் நிறை கூட கூட அந்த உடல் நிறையால் வர ப்ரெஷரும் வரப்போது பெல்விக் ஃப்ளோக்கு. நாங்கள் எல்லாம் நாங்கள் எலும்பி நின்றா முழு ப்ரெஷரும் வரப்போது நிற்கும்போது பெல்விக் ஃப்ளோக்கு. அப்போ அந்த நிறை கூட கூட அந்த பிரச்சனைகள், நான் சொல்கிற பிரச்சனைகள் கூடும். ஏன்னா வயசு போக போக என்ன நடக்க போகுது, வயசு போகும்போது மசில் எல்லாம் வீக் ஆக போகுது. இயற்கையாகவே மசிலோட வீக்னஸ் மற்ற ஸ்ட்ரென்த் வந்து குறைய போகுது. அப்போ வீக்னஸ் கூட கூட இந்த உடல் நிறை கூட இந்த பிரச்சனைகள் கூடும். அதே மாதிரி இன்னும் எடுத்திங்கன்னா நாங்கள் சொன்ன ப்ரெக்னன்சி, எல்லா பெண்களும் ஏதோ ஒரு வகையில் எத்தனையோ வயசில் 1, 2, 3 எப்படியோ ப்ரெக்னன்சி தாண்டி தான் போகிறாங்க. அப்போ அந்த இன்சால்ட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கும். இன்னும் எடுத்திங்கன்னா 50 வயசு ஆகும்போது ஹோமோன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது, மெனப்பாஸ் வருது. அப்படி மெனப்பாஸ் வரும்போது அந்த இயற்கையாக உள்ள ஈஸ்ட்ரஜன் அந்த ஹோமோன்ஸ் எல்லாம் குறையும் போது அகெயின் மசிலோட ஸ்ட்ரென்த் வந்து குறைஞ்சிரும். மசிலோட ஸ்ட்ரென்த் குறையும் போது அகெயின் நாங்கள் சொல்கிற அந்த பிரச்சனைகள் எல்லாம் வரும். இன்னும் நாங்கள் பார்த்தோன்னு சொன்னால், நான் சொன்ன மாதிரி டெலிவரி, இப்போ ப்ரெக்னன்சி மட்டும் இல்லையே, எப்படி என்ன வகையில் நீங்கள் டெலிவர் பண்ணுறீங்கன்னு கட்டாயமாக அது முக்கியமாக இருக்கும். அப்போ அந்த டெலிவரி மோடை பொறுத்து நாங்கள் சொல்கிற பிரச்சனைகள் கூடி கூடி கொஞ்சம் கொஞ்சமாக கூட போகுது. இன்னும் நாங்கள் எடுத்தோம்னா சர்ஜரிஸ், பெண்கள் வந்து பலவிதமான சர்ஜரி செய்கிறாங்க ஒவ்வொரு காரணத்துக்காக வேண்டி. காமனாக சர்ஜரி எல்லாரும் பண்ணுறது வந்து கர்ப்பப்பை அகற்றுதல், அதாவது ஹிஸ்டெக்டமின்னு சொல்லுவோம். நாங்கள் ஹிஸ்டெக்டமி செஞ்சோன்னு சொன்னால் இமேஜின் பண்ணுங்கள், இப்போ நான் சொன்ன மாதிரி நடுவில் உள்ள ஆர்கனை நாங்கள் கலட்டி எடுக்க போகிறோம். வூம் வந்து கர்ப்பப்பை வந்து உடல்லேருந்து அகற்றப்படுது. அகற்றப்பட்டுச்சுன்னு சொன்னால் பிளட் இருக்கிற ஆங்கிள் வந்து மாறப்போகுது, ஏன்னா பிளட்டோட சப்போர்ட் வந்து மாறுது. அதே மாதிரி பின்னுக்குள்ள மலவாய் அந்த சப்போர்ட் எல்லாம் மாறப்போகுது. அப்போ இப்படி எல்லா சப்போர்ட்டும் மாறிச்சுன்னு சொன்னால் அந்த பெண்களுக்கு யூரினரி இன்கான்டினன்ஸ் பிற்காலத்தில் வர்றது ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போ இந்த மாதிரி பெண்களுக்கு உருவாகிற நிறைய விஷயங்கள் இருக்குது. அந்த பெண்ணை வந்து இன்னும் ரிஸ்க் ஃபேக்டரை கூட்டிக்கொண்டே போக போகுது. அப்போ இந்த மாதிரி வரும்போது, அதாவது ஹோமோன்ஸும் பெண்ட உடல் நிறை, பெண்ட வயது, அதே மாதிரி சிலவங்க இருப்பாங்க ஃபெமிலியலாகவே எனிவே அவங்களோட மசில்ஸ் எல்லாம் ரொம்ப வீக்காக இருக்கும். இன்னும் எடுத்திங்கன்னா வயசு போகப்போ ப்ரொலாப்ஸ் வரும். அதாவது என்ன ப்ரொலாப்ஸ்னால், கர்ப்பப்பை கீழே இறங்குறதோ, இல்லாட்டி பிளாடர் இல்லாட்டி சிறுநீர் பை கீழே இறங்குறதோ, இது எல்லாமே அகெயின் ஹோமோன்ஸாலையும் ப்ரெக்னன்சியாலையும் டெலிவரியாலையும் ஆட் பண்ணுறாங்க. அப்போ அந்த மாதிரி எல்லாமே இட்ஸ் லைக் விஷஸ் சைக்கிள் மாதிரி வந்துகிட்டே இருக்கும். ஹோமோன் இல்லாமல் போகிறதோ, மசில் ஸ்ட்ரென்த் குறையிறதோ, ப்ரெக்னென்ட் ஆகிறதோ, டெலிவரி பண்ணுறதோ எல்லாமே சுற்றி ஒன்றுக்குள்ளேயே வந்துட்டுருக்கும். அப்போ பெண்களோட ஒவ்வொரு ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்லையும் ஒவ்வொரு ரிஸ்க் ஃபேக்டர் அட் ஆகிக்கொண்டே போகும். அப்போ வளமே இந்த பிரச்சனை ரொம்ப வர்றது வந்து 50ஸ்க்கு 60ஸ்க்கு அப்புறமா. ஆனால் இதே பிரச்சனைகள் 30ஸ்க்கு 25-30 உள்ள பெண்களுக்கும் வரும். இப்போ நாங்கள் சொன்ன இந்த பிரச்சனைகள் வந்தால் ப்ரெக்னன்சி காலத்தில், டெலிவரி காலத்தில் அப்படி இருக்கும்போது ஆரம்பத்திலே வர சான்ஸ் இருக்குது. ஆனால் நிறைய பேருக்கு வர்றது அந்த ஆஃப்டர் 60s or 50ஸ்ல. பொதுவாக டாக்டர், இந்த தன்னிச்சையாக சிறுநீர் கழித்தலை வந்து ஒரு நோயாக பார்க்குற ஒரு சமயத்தில் வந்து அதில் வந்து நிறைய வகைகள் இருக்கிறது இல்லையா? அதனை பற்றி நிறைய பேருக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. எனவே அதனை பற்றியும் நாங்கள் சற்று விபரமாக கதைப்போம். அதாவது இப்போ நாங்கள் சொல்கிறது வந்து யூரினரி இன்கான்டினன்ஸ், ஒரு பெண்ணால் தனக்கு யூரினை கண்ட்ரோல் பண்ண முடியாது. முதல் வகை வந்து நாங்கள் சொல்லலாம் ஸ்ட்ரெஸ் இன்கான்டினன்ஸ்ன்னு சொல்லி, அதாவது இந்த பெல்விக் ஃப்ளோக்கு ஏதாவது ஒரு ஸ்ட்ரெஸ் வந்ததுன்னு சொன்னால் யூரின் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸ்ட்ரெஸ் கேன் பி எனிதிங். இப்போ நாங்கள் ஒரு கஃப் இரும்புறாங்க, ஒரு தும்மல் வருது, அப்போ அந்த முழு ப்ரெஷரும் வரப்போது பெல்விக் ஃப்ளோக்கு அந்த ப்ரெஷர் வந்துச்சுன்னு சொன்னால் மேலே இருந்து வயிற்றுலேருந்து ப்ரெஷர் வந்தால் டக்குன்னு பிளட்டரில் போய் அடிக்க போகுது. பிளட்டை வந்து டக்குன்னு லீக் ஆகும். இயற்கையாக லீக்குக்கு எதிரான மசில் வந்து இருக்கும். அப்போ லீக் பண்ணாத பெண்களுக்கு வந்து அந்த மசில் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்போ இவங்க அந்த ப்ரெஷர் வரும்போது அதை தாங்க முடியாது. அப்போ நிறைய பேர் என்ன செய்வாங்க, ஸ்ட்ரெஸ் இன்கான்டினன்ஸ் இருந்தால் சிரிச்சாலோ, கத்தி கொஞ்சம் பேசிட்டாலோ, தும்மினாலோ எல்லாத்துக்கும் வரும். அதே மாதிரி கொஞ்சம் பாஞ்சா, நடந்து போனால், சிலவங்க ப்ரேயர் பண்ணுற மாதிரி தொழுதாங்கன்னு சொன்னால், அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள், பேரப்பிள்ளையில கொஞ்சம் தூக்குனாங்கன்னா, அது எல்லா விஷயமும் என்ன நீங்கள் ப்ரெஷர் கொடுக்குறீங்களோ அது எல்லாம் வரும். சேம் வித் ப்ரெக்னன்சி, அகெயின் அதுவும் ஸ்ட்ரெஸ் இன்கான்டினன்ஸ் வரும் நிறைய பேருக்கு. ஏன்னா அதுவும் அகெயின் பாரமோ ஸ்ட்ரெஸ்ஸோ வரப்போகுது அந்த பெல்விக் மசில். அப்போ அந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் இன்கான்டினன்ஸ் உள்ள பெண்கள் இருப்பாங்க. அது இல்லாமல் இன்னொரு சாரார் இருப்பாங்க, ஓவர் ஆக்டிவ் பிளட்ன்னு சொல்லுவோம். அதாவது அவங்களோட பிளட்டை வந்து கொஞ்சம் போல் யூரின் உள்ளுக்கு போகும்போதே ஒரே போகணும்னு தோணும். இப்போ ஒரு தடவை போயிட்டு வருவாங்க, வந்து ஒரு 5 நிமிஷம் இருக்காது, திருப்பி யோசிப்பாங்க, ஐயோ திரும்பி போகணும் போல் இருக்கே, திரும்பியும் போவாங்க. அப்போ அந்த மாதிரி போகிற பெண்களுக்கு அதே நேரத்தில் ராத்திரிக்கு நான் சொன்ன மாதிரி ராத்திரிக்கு ஒரே எலும்பி போகணுன்னே தோணும். அப்போ உண்மையில் பகலிக்கும் போவாங்க 10 ராத்திரிக்கும் 4-5 போவாங்க, போய்கொண்டே இருப்பாங்க. அதாவது ஏர்ஜென்சி வரும், ஒரே போகணுன்னு தோணும், அதே மாதிரி ஒரே போய்கொண்டே இருப்பாங்க. இதே பெண்களுக்கு வந்து அது மட்டும் இல்லாமல் சில பெண்கள் இருப்பாங்க, ஒரு தண்ணி டெப்பை திறந்து விட்டால் டக்குன்னு போகணுன்னு தோணும்.
டாய்லெட் பாத்ரூம் கிட்ட நொப்ப பிடிக்கும் போதே தோணும் ஐயோ எனக்கு டாய்லெட் போகிறதேன்னு சொல்லி. அப்போ அந்த மாதிரி தோணினாலும் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் இருக்கும். உட்காந்து டிவி பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போ எனக்கு போகணுன்னு தோணுது, நான் எழுப்பி போகிறதுக்கு முன்னாடி வந்துடும். ஏன்னா அவங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாது அந்த பாத்ரூம் இருக்கிற இடத்துக்கு. அப்போ அந்த மாதிரி பிரச்சனைகள் உள்ள பெண்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்போ நாங்கள் இல்லை இதெல்லாம் சொன்னாலும் பார்த்துட்டு இருக்கவங்க யோசிப்பாங்க, அடே எங்களுக்கும் இது இருக்குதானே, ஆனால் அதை பற்றி நாங்கள் யாருக்கிட்டேயுமே சொல்லலையேன்னு சொல்லி. அதே மாதிரி இன்னும் சிலர் இருப்பாங்க, உண்மையில தாம்பத்திய உறவில் ஈடுபட முடியாத பெண்கள். அவங்களுக்கு கூட அந்த சந்தர்ப்பத்தில் கூட யூரின் லீக் ஆகும். அப்போ அந்த மாதிரி பிளட் பிகம்ஸ் ஓவர் ஆக்டிவ். அப்படி ஆகும்போது இந்த அர்ஜென்சி இப்போ நாங்கள் சொன்ன எல்லா பிரச்சனைகளும் வரும். இன்னும் சில பெண்ணார் இருப்பாங்க, இது ரெண்டுமே மிக்ஸ் ஆனவங்க. அதாவது 2 சிம்டம் இருக்கும் அவங்களுக்கு. இருமினாலும் கொஞ்சம் யூரின் வர மாதிரி இருக்கும், கண்ட்ரோல் பண்ண முடியாது, ஒரே போகணும்னு தோணும். அப்போ இது மிக்ஸ் உள்ள பெண்கள் இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு 2 பிரச்சனையும் இருக்குது, ஓவர் ஆக்டிவ் பிளட் ஆஸ் வெல் ஆஸ் திஸ். இன்னும் பெண்கள் இருப்பாங்க, சில நேரம் ஓவர்ஃப்ளோ ஆகும். அதாவது வயசு போகிறனாலையோ அல்லது அந்த நரம்புகள் ஒழுங்காக வேலை செய்கிறது இல்லையோ, அல்லது ஏதோ ஸ்ட்ரோக்கோ ஏதோ ஒரு நர்வ் ப்ராப்ளம் வந்தாலோ, அல்லது க்ரானிக் இன்ஃபெக்ஷனால் பிளடர் வந்து ரொம்ப சின்னதானாலோ, அந்த மாதிரி நர்வ் இஷ்யூஸ் வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக பிளடர் நிறைஞ்சு கொண்டே வரும். ஆனால் எவ்வளோ நிறைஞ்சாலும் பட் அவங்களுக்கு அந்த சென்சேஷன் வராது நான் போகணும்னு சொல்லி. அப்போ பிளடர் உண்மையில் எப்படி நிறைஞ்ச குடம் எப்படி லீக் ஆகுமோ அது மாதிரி லீக் ஆகிக்கொண்டே இருக்கும். அப்போ அந்த மாதிரி இட் பிகம்ஸ் அ மிக்சர் ஆஃப் சிம்டம்ஸ். யாருமே தனியாக வந்து சொல்ல மாட்டாங்க டாக்டர் எனக்கு இந்த இன்கான்டினன்ஸ் தான் இருக்குன்னு. அவங்களுக்கு தெரியாது. அவங்க வந்து சொல்லுவாங்க டாக்டர் எனக்கு டாய்லெட் போகணும்னு தோணுது, ஆனால் போய்க்கொள்ள முடியாது, எனக்கு டக்குன்னு லீக் ஆகிடுது, ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது. வீட்டுக்கு ஓடி வருவாங்க, நொம்ப திறக்க முதல்ல எனக்கு யூரின் வந்துடுது டாக்டர், தண்ணி சத்தம் கேட்கிற டாக்டர், ஒரே ஓடணும் போல இருக்கு. அப்போ அந்த மாதிரி நாங்கள் உண்மையில் பேஷண்ட்ஸ் கிட்ட கேட்கும் போது தான் எங்களுக்கு சொல்லுவாங்க இப்படியெல்லாம் எனக்கும் இருக்குது டாக்டர் அப்படின்னு. ஆனால் நிறைய பெண்களுக்கு இப்போ நாங்கள் சொல்கிற இந்த சிம்டம்ஸ் ஒவ்வொரு அளவில் இருக்கும். சிலவங்களுக்கு ப்ரெக்னன்சி காலத்தில் ஸ்டார்ட் பண்ணும், சிலவங்களுக்கு மெனபாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஸ்டார்ட் பண்ணும், சிலவங்க கொஞ்சம் கொஞ்சமாக கொழுக்கும் போது ஸ்டார்ட் பண்ணும். அப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நிலைமையில் இருக்கும். இது நாங்கள் சொல்கிற ஒரு சிம்டமோ 2 சிம்டமோ மிக்சரோ இருக்கும். ஆனால் எல்லாரும் அதை இக்னோர் பண்ணுறதால கடைசியில் வரும்போது பல சிம்டங்கள் சேர்ந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதை ட்ரீட் பண்ணுறதுக்கு. பொதுவாக டாக்டர் இந்த மாதிரி அறிகுறிகள் வந்து நிறைய பேருக்கு இருந்தாலும் கூட ஒரு சில நபர்கள் வந்து வெளியில் சொல்கிறதுக்கு வந்து வெட்கம்ன்றதுனால சொல்லாமல் இருப்பார்கள். ஆனால் இன்னும் சிலர் வந்து இதை சமாளிக்கலாம் அப்படின்னு நினைச்சு கொண்டே வந்து அதை சும்மாவே விட்டு விடுவார்கள். எனவே இந்த மாதிரி இருக்கும் நபர்களுக்கு வந்து பிற்காலத்தில் வந்து என்ன மாதிரியான பாராதூரமான விளைவுகள் வரும் என்றதையாவது தெரிந்து கொண்டால் வந்து ஒரு வைத்தியரை நாடுவதை வந்து அவர்கள் யோசிப்பார்கள். எனவே எந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு அவர்கள் முகம் கொடுப்பார்கள்? இப்போ நாங்கள் சொல்கிற இந்த சிம்டம்ஸ் சொல்கிறோம், நாங்கள் இருமுனா தும்முனா அப்படி வருதுன்னு சொல்லி, இதை நீங்கள் இக்னோர் பண்ண என்ன நடக்கும்? எனி ஸ்ட்ரெஸ், இப்போ நீங்கள் நார்மலாக நடந்தால் கூட உங்களுக்கு யூரின் லீக் ஆகும். பிகாஸ் அவங்களோட பெல்விக் ஃப்ளோர் அந்த ஸ்ட்ரென்த்தே இல்லை, பவரே இல்லை. இருமி தும்மி சிலவங்க சொல்லுவாங்க டாக்டர் பெரிய தும்மல் வந்தால் மட்டும்தான் எனக்கு கொஞ்சம் போகிற லீக் ஆகும், நார்மல் தும்மலுக்கு இல்லை, நான் பெருசாக சிரிச்சா மட்டும்தான் லீக் ஆகும்னு சொல்லுவாங்க. இதை இக்னோர் பண்ண சும்மா நார்மலாக நடந்தாலும் நார்மலாக ஏதாவது செஞ்சாலும் குனிஞ்சு நிமிர்ந்து ஒரு பொருளை தூக்கினாலோ எல்லாம் லீக் பண்ண ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி மற்ற பெண்கள் நாங்கள் சொன்ன மாதிரி இன்கான்டினன்ஸ் இல்லாட்டி ஓவர் ஆக்டிவ் பிளட், அதுவும் அதே மாதிரி ஒரு நிமிஷம் கூட தன்னால் யூரினை ஒரு செகண்ட் கூட கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்போ தட் பிகம்ஸ் அ லைஃப். அவங்களுக்கு வீட்டை விட்டே வெளியே போக மாட்டாங்க பெண்கள். 24 மணித்தேரம் பேம்பர் போட்டே இருப்பாங்க, 24 மணித்தேரம் பேட் போட்டு தான் இருப்பாங்க. வெளியே எந்த விஷயத்துக்கும் வெளியே இறங்க மாட்டாங்க. சாமானம் கடைக்கு போகவோ ஒரு சந்தோஷத்துக்கு ஒரு விஷயத்துக்கு போகவோ எதுவுமே செய்ய மாட்டாங்க. உண்மையில் அந்த பெண்களுக்கு வந்து பிளடர் அவங்களே ஆள ஆரம்பிச்சிடும். பிளடர் சொல்கிறபடி தான் அவங்க கேட்பாங்க. பிளடர் நில்லுனா நிற்பாங்க, உட்கார்ற மாதிரி ஆகிரும் கடைசியில். ஸோ த பிளடர் பிகம்ஸ் பிளடர் ரூல்ஸ் த உமன்ஸ் லைஃப். அப்போ அந்த உமன் லைஃபே ஓவர்டேக் பண்ணிடும் பிளடர். அப்போ அந்த மாதிரி ஆகிரும். அண்ட் as I said, உண்மையில் யூ கான் தாம்பத்திய உறவு எடுபட முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. அவங்களால் தண்டை குழந்தையை தூக்க முடியாது, எதுவும் பண்ண முடியாமல் போயிடும். ஸோ உண்மையில் அவங்க வெக்கப்பட்டு கூனி குறுகி வீட்டில் தான் இருப்பாங்க. ஆனால் இப்படி இருக்கிற நிறைய பெண்கள் இருக்கிறாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி சமாளிப்பாங்க. எனக்கு இந்த பிரச்சனை இருக்குதானா அது எனக்கு சமாளிச்சு கொள்ளலாம், நான் ஒரு பேடை போட்டு போயிட்டு வந்துடுவேன் 10 நிமிஷத்தில், இல்லாட்டி அந்த பெரிய நப்பி இல்லாட்டி பேம்பரை போட்டு டக்குன்னு ஒரு அவர் தானே போயிட்டு வந்துடுவோம். அப்படிலாம் என்ன செய்வாங்க? தண்ணியே குடிக்க மாட்டாங்க. தட்ஸ் அ லாட் ஆஃப் நிறைய பெண்கள் அந்த தான் செய்வாங்க, தண்ணியே குடிக்காம விட்டுருவாங்க. எங்கேயாவது இன்றைக்கி ஒரு ஃபங்க்ஷன் போகிறேன்னா காலையிலேருந்து எதுவுமே குடிக்க மாட்டாங்க. அப்போ அவங்க தெரியும் யூரின் வரவே வராதுன்னு சொல்லி. ஸோ பெண்கள் ரொம்ப நல்லா செய்வாங்க. அப்போ அப்படியெல்லாம் செய்யும்போது தன்னைத்தானே அவங்க ஏமாற்றி கொள்கிறாங்க. அதனால நாங்கள் சொல்கிற இந்த சிம்டம்ஸ் வந்து இந்த ஒரு நேரம் வராமல் எந்த நேரமுமே இருக்கும். பொதுவாக டாக்டர் இந்த மாதிரியான அறிகுறிகளோடு நிறைய அறிகுறிகள் வந்து கூறியிருந்தீர்கள். இந்த மாதிரியான அறிகுறிகளோடு ஒரு பெண் உங்களை வந்து சந்தித்தால் எந்த மாதிரியான பரிசோதனைகள் மூலம் அதனை வந்து கண்டுபிடித்து கொள்ளலாம்?
முதலாவது உண்மையில இப்போ முதலாவது என்ன டயக்னோஸ் பண்ணணும், இது உண்மையில ஒரு நோய் அறிகுறியா இல்லாட்டி நாங்கள் முன்ன பேசின மாதிரி நோய் இல்லாமல் வேறு ஏதாவது அறிகுறியா. நிறைய பெண்கள் நான் சொன்ன பழக்க வழக்கங்கள், டீ காஃபி குடிக்கிறதோ, அவங்களோட உடல் நிறையோ, அவங்களோட ஹிஸ்ட்ரி எல்லாம் பார்த்து டிசைட் பண்ணணும் உண்மையில் இவங்களுக்கு என்ன பிரச்சனை எந்த அளவுக்கு இவங்களை பாதிக்குது. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதுக்கு ஒரு தீர்வு காணுது ஹவு டஸ் இட் அஃபெக்ட் யோர் குவாலிட்டி ஆஃப் லைஃப். உங்களோட அந்த பெண்ட வாழ்க்கை அது எப்படி அஃபெக்ட் பண்ணுதோ அதை பொறுத்து தான் எல்லாம் வரப்போகுது. அப்போ அதுக்கு பிறகு முதலாவது டயபெட்டிக் இருக்கா, இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கா, அந்த காமன் நான் முன்ன சொன்ன எல்லா விஷயத்தையுமே எக்ஸ்க்ளூட் பண்ணணும். அதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறமா ட்ரூலி இந்த பெண்ணுக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கா இல்லையா நாங்கள் முதலாவது தெரிஞ்சுக்கொள்ளணும். முதலாவது ஒரு ஸ்கேன் பண்ணணும். ஏன்னா ஸ்கேன் பண்ணால் ஒன்று கண்டுபிடிக்கலாம் பிளட்டில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்குதா, வூமில் ஏதாவது கர்ப்பப்பையில் அதாவது கட்டிகள்னா ஃபைப்ராய்டு மாதிரி வந்தால் என்ன செய்யும், அதுவும் அதே மாதிரி எப்படி ப்ரெக்னென்ட் வூம் பெருசாகுதோ அதே மாதிரி இந்த வூம் பெருசாக போகுது. அப்போ அந்த மாதிரி ஏதாவது இருக்கா, அப்படி இல்லை சூலகத்தில் ஏதாவது கட்டிகள் இருக்கா, அதுவும் அதே மாதிரி தான் ஆக்ட் பண்ணும். எல்லாமே அதே பெரிய ஒரு பம்ப் நடுவில் வரப்போகுது. அப்போ அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகளால் தான் இந்த பெண்ணுக்கு வருதா. ஏன்னா சில பெண்கள் இருப்பாங்க இந்த நாங்கள் முதல் சொன்ன மாதிரி ஸ்ட்ரெஸ் இன்கான்டினன்ஸ், அதாவது இருமினா தும்மினா அசைஞ்சா குனிஞ்சா வாரவங்க. அப்போ அந்த பெண்களுக்கு நாங்கள் ஸ்கேன் பண்ணாட்டி ஒரு ஃபைப்ராய்டு இருந்தாலோ ஒரு கட்டி இருந்தாலோ கண்டுபிடிக்க முடியாது. அப்போ கட்டாயமாக அதை எக்ஸ்க்ளூட் பண்ணணும். இவங்களுக்கு உண்மையில் ட்ரூ ஸ்ட்ரெஸ் இன்கான்டினன்ஸ் இருக்குதா இல்லையான்னு பார்க்க. அப்போ அப்படி பண்ணதுக்கு அப்புறமா இன்னும் டெஸ்ட் இருக்குது. அதாவது நாங்கள் யூரோடைனாமிக்ஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது என்னென்ன ப்ரெஷரில் வேலை செய்யுது. இப்போ நான் சொன்னேன் இந்த அதாவது பிளடரும் இந்த கர்ப்பப்பை எல்லா ஆர்கன்ஸும் ஒரு அவங்களுக்குரிய ஒரு ப்ரெஷர் இருக்குது, அவங்களுக்குரிய ஒரு ஆங்கிள் இருக்குது. அப்போ அதெல்லாம் பொறுத்து அவங்களோட ஃபங்க்ஷன் பொறுக்க போகுது. அப்போ அதுக்குள்ளே ப்ரெஷர் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணுறதுக்கு உள்ள ஒரு எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது, டெஸ்ட் இருக்குது. அப்போ அதில் நாங்கள் பண்ணோன்னா கட்டாயம் கண்டுபிடிக்கலாம் இவங்களுக்கு ட்ரூலி யூரினரி இன்கான்டினன்ஸ் என்ன இருக்குது, அதாவது ஸ்ட்ரெஸ் இருக்குதா இல்லாட்டி மிக்ஸ் இருக்குதா, அப்படி இல்லை ஓவர் ஆக்டிவ் பிளடரா இல்லாட்டி நாங்கள் சொன்ன மாதிரி ஓவர்ஃப்ளோவா என்ன வகையான பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லி அந்த டெஸ்ட்டில் உள்ள ப்ரெஷரை வச்சு கண்டுபிடிக்கலாம். கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா தான் உண்மையில் அந்த ட்ரூலியாக அந்த பெண்ணுக்குள்ள ட்ரீட்மெண்ட்டை பண்ணலாம். ஏன்னா சில பெண்கள் இருப்பாங்க ட்ரூலி டயபெட்டிக்காக இருப்பாங்க, வேறு எந்த பிரச்சனையும் இருக்காது அவங்களுக்கு, அதாவது நீரிழிவு நோய் இருக்கும் கண்டுபிடிச்சிருக்க மாட்டாங்க. சிலவங்களுக்கு சிம்பிள் இன்ஃபெக்ஷனாக இருக்கலாம், ஆனால் அது கண்டுபிடிச்சிப்பட்டிருக்காது, ஆனால் அதனால தான் பிரச்சனை வந்திருக்கலாம். சிலவங்களுக்கு வேறு ஒன்றுமே இருக்காது, அவங்களோட உடல் நிறை மட்டுமே பிரச்சனையாக இருக்கலாம். சிலவங்களுக்கு அதே மாதிரி வேறு ஒன்றும் இல்லை ஃபைப்ராய்டு கட்டி ஒன்று இருக்கலாம். அப்போ அந்த மாதிரி சிம்பிள் விஷயங்கள் இருக்கலாம். அப்போ அதை நாங்கள் தீர்த்துட்டோம்னு சொன்னால் இந்த நாங்கள் சொன்ன அந்த நோய் அறிகுறி இல்லாமல் போயிடும். டாக்டர், இந்த மாதிரி பரிசோதனைகள் மூலம் ஒருவருக்கு ட்ரூலி இவர்களுக்கு யூரினரி இன்கான்டினன்ஸ் இருக்குன்றது கண்டுபிடித்த பிறகு சிகிச்சை முறைகள் அப்படின்னு போகும்போது நிறைய பேர் பயப்படுற ஒரு விடயமே சத்திர சிகிச்சை தான் செய்ய வேண்டுமா என்ற ஒரு விடயம். எனவே சத்திர சிகிச்சை இல்லாமலும் கூட இந்த மாதிரியான அறிகுறிகள் இருக்கும் நபரை குணப்படுத்த முடியுமா? நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய பெண்கள் அதான் யோசிக்கிறேன், எனக்கு ஆப்ரேஷன் பண்ணிடுவாங்களோன்னு சொல்லி. ஆனால் நாங்கள் சொல்கிற இந்த ட்ரூ இன்கான்டினன்ஸ் அட் பண்ணிப்படுது இல்லாட்டி கூடுது நாங்கள் சொன்ன மற்ற ஹேபிட்ஸால். அதாவது ட்ரூ யூரினரி இன்கான்டினன்ஸ் உள்ள ஒரு பெண் இருப்பாங்க, ஒரு நாளைக்கு 10 காஃபி குடிப்பாங்க. 10 காஃபி குடித்தா அவங்களுக்கு உள்ள இன்கான்டினன்ஸ் இன்னும் கூடிரும். அதே மாதிரி நல்ல ட்ரூ இன்கான்டினன்ஸ் உள்ள பெண்கள் இருப்பாங்க, 80 கிலோ 85 கிலோ 90 கிலோ உள்ள பெண்கள். அப்போ உள்ளவங்களுக்கு இந்த அடட் வெயிட் இன்னும் கூட்ட போகுது. அப்போ உண்மையில் ட்ரூ இன்கான்டினன்ஸ் இருந்தாலும் முதலாவது நாங்கள் மற்ற விஷயம் எல்லாம் பார்க்கணும். அதாவது அவங்களோட ஹேபிட்ஸ். இப்போ அவங்களோட ஹேபிட் நீங்கள் 10 டீ குடிக்கிறவங்களா இருந்தால் அந்த 10 டீ ஒரு டீக்கு நீங்கள் மாற்றினேன்னு சொன்னால் உண்மையில் அவங்களுக்குள்ள அந்த டயூரட்டிக் எஃபெக்ட், அந்த தண்ணி நிறைய வார எஃபெக்ட் குறைய போகுது. அப்போ ட்ரூவாக அவங்களுக்கு இன்கான்டினன்ஸ் இருந்தாலும் அந்த பிரச்சனை ரொம்ப குறைஞ்சிரும் இந்த ஹேபிட்டை மாற்றினாங்கன்னா. அதே மாதிரி உடல் நிறை அளவுக்கு அதிகமாக இருக்கிற பெண்களோ உடல் பருமன் ரொம்ப கூடவா இருந்தாலோ அதை நாங்கள் கொஞ்சமாக குறைச்சா, அதாவது எக்ஸசைஸ் செஞ்சோ சாப்பாடு கண்ட்ரோல் பண்ணியோ டயட்டாக இருந்தாலும் உடல் நிறை குறைய இந்த சிம்டமும் குறைய போகுது. அப்போ உண்மையில் வேறு ஒன்றும் செய்ய தேவை, இந்த கொஞ்சம் மாற்றங்களை செஞ்சோம்னா. இன்னொன்று ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி டயூரட்டிக்ஸ், அதாவது பிளட் ப்ரெஷர் உள்ள பெண்கள் தண்ணி வெளியே போகிறதுக்குள்ளே மருந்து குடிப்பாங்க. அப்போ அவங்க கொஞ்சம் மருந்தை மாற்றினேன், அதாவது எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது டாக்டர் எனக்கு கொஞ்சம் மருந்தை மாற்றினோன்னு சொன்னால் அந்த லிட்டில் சேஞ்ச் இன் மெடிகேஷன் அவங்களுக்குள்ள அந்த ட்ரூ பிரச்சனையை ரொம்பவே குறைக்கும். அதே மாதிரி நாங்கள் சொன்ன டயபிட்டிஸோ இன்ஃபெக்ஷனோ அது எல்லாத்தையும் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் பண்ணால் ட்ரூ இன்கான்டினன்ஸ் இருந்தாலும் அந்த பெண்களுக்கு அது இன்னொரு அவுட்லெட்டை கொடுக்கும். அது எல்லாத்தையும் மாடிஃபை பண்ணதுக்கு அப்புறமாக ட்ரூ இன்கான்டினன்ஸ் உள்ள பெண்களாக இருந்தால் வி கேன் ஸ்டில் மாடிஃபை. அதாவது உடலை நாங்கள் எப்படி ஒவ்வொரு மசிலை ஸ்ட்ரென்த் பண்ணுறதுக்கு ஜிம் போய் அந்த எக்ஸசைஸ் எல்லாம் செஞ்சு ஒவ்வொரு மசில் நாங்கள் எப்படி ஸ்ட்ரென்த் பண்ணுறோமோ அதே மாதிரி பெல்விக் ஃப்ளோ மசிலை ஸ்ட்ரென்த் பண்ணலாம். ஸோ அதாவது கட்டாயமாக ப்ரெக்னென்ட் காலத்தில் கூட ப்ரெக்னென்ட் பாபா கிடைச்சதுக்கு அப்புறமா கூட
பெண்கள் வந்து அவங்களோட பெல்விக் ஃப்ளோ மசிலை ஸ்ட்ரென்த் பண்ணணும். முன்ன எப்படி இருந்ததோ, ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்ததோ அதே மாதிரி இப்போ கொண்டு வரணும். அப்போ அதுக்குள்ள எக்ஸசைஸை ஃபிசியோதெரப்பி மூலமாக செய்யலாம். அப்போ எப்படி இப்போ அதாவது உட்காந்து கொண்டோ இல்லாட்டி படுத்து கொண்டோ சும்மா இருக்கும் போதெல்லாம் அந்த எக்ஸசைஸை நாங்கள் ஒழுங்காக எப்படி நாங்கள் ஜிம்முக்கு போய் ஒழுங்காக மற்ற மசிலை மற்ற உடலை பார்க்குறோமோ அதே மாதிரி இந்த பெல்விக் ஃப்ளோவை எங்களுக்கு ஸ்ட்ரென்த் பண்ணலாம். அப்படி அதாவது கீகிள்ஸ் இல்லாட்டி பெல்விக் ஃப்ளோ எக்ஸசைசஸ் அது நாங்கள் செஞ்சோம்னு சொன்னால் என்ன நடக்கும், உள்ள மசில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். இப்படி ஒரு லூஸாக இருக்கிற மசில் வந்து பழையபடி ஸ்ட்ராங் ஆகும். பழையபடி ஸ்ட்ராங் ஆச்சுன்னு சொன்னால் பிளட்டை பழையபடி மேலே வரும், கர்ப்பப்பை பழையபடி மேலே வரும். பிளட்டை சேஞ்ச் ஆகின அக்சஸ் இல்லாட்டி அந்த ஆங்கிள் வந்து பழையபடி கரெக்ட் ஆகும். அப்போ அப்படியெல்லாம் வரும்போது இன்கான்டினன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பெண்களுக்கு குறைய போகுது. அப்போ இந்த மாதிரி விஷயங்களும் இருக்குது. அதே மாதிரி இன்னும் நாங்கள் எடுத்தோம்னு சொன்னால் பிளட்டர் ட்ரைனிங். அதாவது நான் முதல் சொன்ன மாதிரி பிளட்டர் இஸ் ரூலிங் யோர் லைஃப். அது நீங்கள் பிளட்டர் சொல்கிறபடியெல்லாம் கேட்குறீங்க. அப்போ இந்த மாதிரி பெண்கள் வந்து பிளட்டரை பழையபடி ட்ரெயின் பண்ணணும். ஸோ நீங்கள் உங்களோட பிளட்டர் இப்போ எப்படி ஒரே போன்னு சொல்லுது யூரின் போக, அதை நீங்கள் உண்மையில் இப்போ நான் சொல்கிறது வந்து இப்போ நீங்கள் ராத்திரி 10 மணிக்கு படுக்கிற நீங்களாக இருந்தால் ஒரு 3-4 ஹவர்ஸ்க்கு முன்னாடி தண்ணி குடிக்க நிப்பாட்டுங்க. அப்போ தென் எவ்ரி ஹவர் நீங்கள் யூரின் பாஸ் பண்ணீங்கன்னு சொன்னால் ராத்திரி 10 மணிக்கு நீங்கள் படுத்தா கூட பிளட்டரில் எதுவுமே இல்லை போகிறதுக்கு. ஸோ கான்ஷியஸ்லி எதுவுமே எனக்கு இல்லை. அப்போ ராத்திரி யூரின் போகிற பழக்கம் உள்ள பெண்களாக இருந்தால் கட்டாயம் திரும்பி எழும்ப மாட்டாங்க. பிகாஸ் அவங்களுக்கு யூரினே இல்லை. அண்ட் கான்ஷியஸ்லி இல்லை எனக்கு யூரின் இல்லைன்னு சொல்லி. அதே மாதிரி டே டைமாக இருந்தால் இப்போ உங்களுக்கு இப்போ போயிட்டு நீங்கள் வந்தீங்க, அப்போ அகெயின் கான்ஷியஸ்லி உங்களுக்கு நல்லா தெரியும் நான் இப்போ தான் போயிட்டு வந்தேன். திரும்பி வந்தால் கூட டக்குன்னு ஒரு நிமிஷம் இல்லாட்டி அரை நிமிஷம் ஒரு கொஞ்சம் நேரம் டைமை பார்த்துட்டு கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் பண்ணி உங்களோட பிளட்டரை கொஞ்சம் டிலே பண்ணுங்கள். அண்ட் தென் யூ கோ. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட பிளட்டரை பழையபடி நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும். அப்போ யூ கேன் ட்ரெயின் யோர் ஓன் பிளட்டர். அதே மாதிரி பயோ ஃபீட்பேக் அப்படியும் இருக்குது. அதுவும் ஃபிசியோதெரப்பியாக செய்வாங்க. இன்னும் நாங்கள் எடுத்தோம்னு சொன்னால் டிபியல் நர்வ் ஸ்டிமுலேஷன் இருக்குது. அதாவது காலில் உள்ள ஒரு நர்வை நாங்கள் ஸ்டிமுலேட் பண்ணினா பிளடர் வந்து ஓவர் ஆக்டிவாக இன்கான்டினென்ட்டாக இருக்கிற அந்த விஷயங்களை வந்து அந்த நர்வ் ஸ்டிமுலேஷனால் சரி காட்டலாம். அப்போ சர்ஜரி இல்லாமல் எங்களோட லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸை வச்சு சிம்பிள் மற்ற விஷயங்களை வச்சு மசில் ஸ்ட்ரென்த்தனிங்கை வச்சு உண்மையில் மாற்றலாம். இன்னும் எடுத்திங்கன்னா இது எல்லாம் இல்லாமல் தேர் ஆர் மெடிகேஷன்ஸ். மருந்து கொடுக்கலாம் அந்த பிளட்டை வந்து ஓவர் ஆக்டிவ் இல்லாமல் இருக்கிறதுக்கு. இப்போ ஸ்ட்ரெஸ் இன்கான்டினன்ஸுக்கு மருந்துண்டு இல்லை, பட் அதர் திங்ஸ் நான் சொன்னதெல்லாம் செய்யலாம். மருந்து எடுத்தால் அதே மாதிரி அந்த மருந்துகள் வந்து எப்படி பிளட்டர் ஓவர் ஸ்டிமுலேட் ஆகுதோ அதை குறைக்கிறதுக்கு மருந்து கொடுக்கும். அப்போ அது குறைஞ்சிச்சுன்னு சொன்னால் அவங்களுக்கு உள்ள அந்த இன்கான்டினன்ஸ் இல்லாட்டி அந்த அர்ஜென்சி எல்லாம் குறைய போகுது. அப்போ இது எல்லாமே சர்ஜரி இல்லாமல் எங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும். அந்த மாதிரி தான் இதெல்லாம் செய்யலாம். பொதுவாக டாக்டர் நிறைய விதங்கள் வந்து சொன்னீர்கள், அதாவது சத்திர சிகிச்சை இல்லாமல் வந்து எப்படி குணப்படுத்தலாம்னு சொல்லி. ஆனால் ஒரு கட்டத்தில் வந்து சத்திர சிகிச்சை வேண்டும் என்ற ஒரு நிலையும் கூட வரலாம். எனவே அந்த மாதிரியான சத்திர சிகிச்சை முறைகள் வந்து என்னென்ன விதமாக அமைந்திருக்கிறது? இப்போ நான் சொன்ன இந்த எல்லா மாடிஃபிகேஷன்ஸையும் தாண்டி இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லாம் சரி வரவே இல்லை, எதுவுமே சரி வர இல்லைன்னு சொன்னால் தென் சர்ஜரி வில் பி தி ஆப்ஷன். சர்ஜரியிலே நாங்கள் என்ன செய்வோம், நான் சொன்ன மாதிரி பிளட்டர் ஆங்கிள் மாறி இருந்தால், அப்படி இல்லை பிளட்டர் ரொம்ப பணிஞ்சிருந்தால் அந்த பிளட்டரை பழையப்படி ஏதோ ஒரு முட்டை கொடுத்து தூக்கிடணும். தூக்கி விட்டு அந்த கஃப் பண்ணும்போது அந்த மாதிரி லீக் பண்ணது குறையும். அதுக்கு நிறைய டேப்ஸ் வந்திருக்கு. அந்த டேப்பை நாங்கள் உள்ளுக்கால போட்டு டேப்பால் பிளட்டரை மெல்ல தூக்கி விட்டோன்னு சொன்னால் அந்த பிளட்டர் வந்து பழையப்படி ஃபங்க்ஷன் பண்ணும். அதுக்கு நாங்கள் டென்ஷன் ஃப்ரீ டேப், டிவிடி, டிஓடி அப்படி நிறைய டேப்ஸ் இருக்குது. அப்போ அந்த டேப்பை போட்டு நாங்கள் பிளட்டரை மேலே தூக்கி விட்டோன்னு சொன்னால் அந்த சிம்டம்ஸ் வந்து குறைய போகுது. அதே மாதிரி இன்னும் பெண்களுக்கு நாங்கள் போட்டாக்ஸ் இன்ஜெக்ஷன் அடிப்போம். அதாவது எப்படி பிளட்டரில் வந்து அந்த ஓவர் சென்சிட்டிவிட்டியை குறைக்கிறதுக்கு நார்மலாக அந்த அழகு கலைகளுக்கு அடிக்கிற போட்டாக்ஸ் மாதிரி இன்ஜெக்ஷன்ஸை வந்து பிளட்டருக்குள்ளே அடிக்கலாம். அப்படி அடித்தா கூட பிளட்டர் வந்து ஓவர் சென்சிட்டிவ் இல்லாமல் இருக்கலாம். அப்போ அந்த மாதிரி சர்ஜரிகள் செஞ்சு உண்மையில் இந்த பிரச்சனைகளை தீர்க்கலாம். அகெயின் இந்த சர்ஜரி எல்லாத்தையும் செஞ்சாலும் நாங்கள் சொன்ன லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ் இருக்குது. முக்கியமாக உடல் பருமன். உடல் ரொம்ப பருமனான ஒரு பெண்ணாக இருந்து ஸ்ட்ரெஸ் இன்கான்டினன்ஸ் இருந்து நாங்கள் டிவி டேப் போட்டோன்னு சொன்னால் அது உண்மையில் அந்த பெண்ணுக்கு வேலை செய்யாது. 90% 95% நார்மல் வெயிட் உள்ள பெண்ணுக்கு வேலை செஞ்சால் அளவுக்கு அதிகமான உடல் பருமன் உள்ள பெண்ணாக இருந்தால் 50% கூட வேலை செய்யாது. அப்போ நாங்கள் எவ்வளோதான் சொன்னாலும் சர்ஜரி ஆப்ஷனாக இருந்தாலும் சர்ஜரி ஆப்ஷன் வேலை செய்யணும், இல்லாட்டி அதிலிருந்து ஒரு ப்ரொடக்ட் நல்லா சரியாக வரணும்னு சொன்னால் கட்டாயம் மற்ற மாடிஃபிகேஷன் செய்யவே வேணும். இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொன்னது வந்து மெனபாஸ். அதாவது பெண்கள் வந்து மெனபாஸ் ஆகும்போது ஹோமோன் குறையுது.
ஹோமோன் குறைஞ்சு அந்த பெண்களோட அந்த மசில் ஸ்ட்ரென்த்னஸ் குறைஞ்சு ப்ரொலாப்ஸோ இன்கான்டினன்ஸோ அந்த மாதிரிலாம் வரும். அப்படியெல்லாம் வரும்போது அதுக்குள்ள அந்த 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 ஹோமோன் பிரச்சனைகள் உள்ள பெண்களாக இருந்தால் அந்த தீர்வுகள் எல்லாம் அப்பப்போ செய்யணும். சில பெண்கள் இருப்பாங்க 40 வயசில் மெனப்பாஸ் ஆகிடுவாங்க. ஆனால் 50 வயசு 60 வயசு ஆகும் வரைக்கும் அவங்க எந்த ஹோமோன் எடுத்திருக்க மாட்டாங்க. அப்போ உண்மையில் அப்படி ப்ரீமேச்சுராக மெனப்பாஸ் ஆகிற பெண்களாக இருந்தால் அப்போ நீங்கள் அப்போ உள்ள மருந்தை நீங்கள் எடுத்திருந்தீங்கன்னா ஹோமோன் ட்ரீட்மெண்ட்டு உண்மையில் உங்களோட மசில் கொஞ்சம் ஸ்ட்ரென்த் இருந்திருக்கும். அப்போ இந்த எல்லா ட்ரீட்மெண்ட்டுக்கும் நிறைய பேர் நினைக்கிறது எனக்கு என்ன நோய் இருந்தாலும் கடைசியில் ஒரு டேப்பை போட்டால் எனக்கு சரியாகிடும் டாக்டர் அப்படின்வாங்க எல்லாரும் பேசுகிறதால. ஆனால் அந்த டேப்பை போட்டால் சரியாகாது. நான் சொல்கிற இந்த மற்ற பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்கனவே இருந்தால், உடல் நிறை கூடி இருந்தால், ஏற்கனவே மசில் ரொம்ப வீக்காக இருந்தால், அப்படியெல்லாம் இருந்தால் கூட டேப் ரொம்ப வேலை செய்யாது. ஸோ உண்மையில் நாங்கள் ஆரம்பத்தில் சொன்ன மாடிஃபிகேஷன்ஸும் மசில் ஸ்ட்ரென்தனிங்கும் ரொம்ப முக்கியம். பொதுவாக டாக்டர் ஒரு நடுத்தர வயது பெண் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கொண்டால் அவர்களுக்கும் இந்த மாதிரியான தன்னிச்சையாக சிறுநீர் கழிக்கும் ஒரு அறிகுறி இருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம். எனவே அவர்களும் கூட இந்த கற்பம் தரிப்பதில் வந்து ஏதேனும் பிரச்சனைகள் ஏற்படுமா அல்லது கற்பம் தரிக்கலாமா இந்த மாதிரியான பிரச்சனைகளை வைத்துக்கொண்டு? அதாவது அகெயின் அந்த சிவியாரிட்டி எவ்வளோன்னு பொறுத்து இருக்குது. அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இன்கான்டினன்ஸா, ஏர்ஜ் இன்கான்டினன்ஸா, இல்லாட்டி மிக்சரான்னு சொல்லி. உண்மையில் இப்போ ஓவர் ஆக்டிவ் பிளட்டை நாங்கள் சொன்னோமே அந்த இருமுனா தும்முனா அந்த விஷயம் இல்லை, மற்றது அதாவது ஒரே போகணும் போல் இருக்கிறது, கண்ட்ரோல் பண்ண இயலாமல் இருக்கிறது, அந்த மாதிரி வரும்போது அது ப்ரெக்னன்சியில் பெருசாக அஃபெக்ட் ஆகாது. ஆனால் ஸ்ட்ரெஸ் இன்கான்டினன்ஸ் அந்த ப்ரெஷர் வந்து அந்த ப்ரெஷரால் பிளட்டர் வீக் ஆகிறது வந்து அது ரொம்ப பாதிக்கும் நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகணும். அகெயின் அதாவது அந்த சிம்டம் வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னு பொறுத்து. ஒரு பெண் இருக்கிற தும்ம இல்லாத சிரிக்க இல்லாத எல்லாத்துக்குமே லீக்கார ஒரு பெண்ணாக இருந்தால் ப்ரெக்னென்ட் ஆகினா உண்மையில் பழையபடி இந்த பிரச்சனை ப்ரெக்னன்சியால் கூடலாம். அதே மாதிரி திருப்பி டெலிவரிக்கு அப்புறமா இன்னும் கூடலாம். அப்படி வரும்போது உண்மையில் அவங்க அதாவது ப்ரெக்னென்ட் ஆகி பபா கிடைச்சதுக்கு அப்புறமா அதுக்குள்ளே ட்ரீட்மெண்ட்டை பண்ணணும். அப்படி இல்லை ப்ரெக்னென்ட் முதல்ல அதுக்குள்ளே ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கூட அதுக்கப்புறமா ப்ரெக்னென்ட் ஆகணும். அது வந்து உண்மையில் ஒரு இண்டிவிஜுவலைஸ் ஒரு பெண்ணுக்குள்ள மாதிரி தான் அது டேலர்-மேட் பண்ணணும். அந்தந்த பெண்ணை உடல் நிறைய பொறுத்து, எத்தனை வயசுன்னு பொறுத்து, எத்தனை பேபி கிடைக்க போகுதுன்னு பொறுத்து, எல்லாம் பொறுத்து அந்த பெண்ணுக்குரிய மாதிரி தான் ட்ரீட்மெண்ட் அமைக்கணும். ஒரு 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 ட்ரீட்மெண்ட் எல்லா பெண்களுக்கும் சரி வராது. ஏன்னா மற்ற நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது அதுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கு. டாக்டர், நாங்கள் சத்திர சிகிச்சை அப்படின்னு சொல்லி கதைக்கும் போது டேப் அந்த சத்திர சிகிச்சை முறையை பற்றி கதைத்திருந்தோம். பொதுவாக இந்த மாதிரியான சத்திர சிகிச்சையை மேற்கொண்ட ஒரு பெண் வந்து மீண்டும் ஒரு முறை வந்து கற்பம் தரிப்பது வந்து ஒரு நல்ல விடயம் தானா? அது மட்டுமல்லாமல் அவர்கள் வந்து ஒரு சுகப்பிரசவத்திற்கும் கூட அவர்கள் வந்து செல்லலாமா? அதாவது இப்போ நான் சொன்னோம், இப்போ அந்த டேப் நாங்கள் போடுறோம், டேப் போட்டு பிளட்டரை வந்து நாங்கள் பழையபடி தூக்குறோம். ப்ரெக்னென்ட் ஆனதுக்கப்புறம் என்ன நடக்குது, அதே பழையபடி அந்த பாரமெல்லாம் வருது, பழையபடி பிளட்டை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்க ட்ரை பண்ணோம். அப்போ உண்மையில் ப்ரெக்னென்ட் ஆறதில் பிரச்சனை இல்லை, ஆனால் நார்மல் டெலிவரி எடுக்கிறது பிரச்சனையாக இருக்கும். ஏன்னு சொன்னால் அந்த டேப் வந்து நாங்கள் உள்ளுக்கு போட்டதுக்கு அப்புறமா டேப் அப்படியே ஃபைப்ரோஸ் ஆகி பிளட்டர் அப்படியே தூக்க போகுது. பழையபடி நாங்கள் அந்த நார்மல் டெலிவரிக்கு போனோம்னா அப்படியே பழையபடி எல்லாம் இழுத்துட்டு வரும். அப்போ மசிலில் நாங்கள் என்ன கஷ்டப்பட்டு அந்த சர்ஜரி செஞ்சு சரக்காட்டின அந்த கரெக்ஷன் வந்து அப்படியே இல்லாமல் போயிடும். ஸோ உண்மையில் டிவி டேப் போடலாம், போகிறதுக்கு அப்புறமா ப்ரெக்னென்ட் ஆகிறது பிரச்சனை இல்லை. ஆனால் நார்மல் டெலிவரி எதிர்பார்க்கக்கூடாது. நார்மல் டெலிவரி செஞ்சுங்கன்னு சொன்னால் உங்களோட பழையபடி அந்த செஞ்ச சர்ஜரி எல்லாமே இதாக போயிடும். அப்போ உண்மையில் எலெக்டிவ் சிசேரியன் தான் ரொம்பவும் நல்லாயிருக்கும். பொதுவாக டாக்டர், இப்போ ஒரு பெண் வந்து கற்பம் தரித்த பின்னர் வந்து இந்த மாதிரியான தன்னிச்சையாக சிறுநீர் கழிக்கும் அறிகுறிகள் வந்து சற்று அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக கூறினீர்கள். அதுக்கு வந்து தடுக்கக்கூடிய ஒரு முறையாக வந்து கூறினீர்கள் இந்த பெல்விக் ஃப்ளோ எக்ஸசைஸ் என்பதை வந்து செய்வதன் மூலம் அவர்களுடைய இந்த மசிலை வந்து ஸ்ட்ரென்த் பண்ணிக்கொள்ளலாம் என்ற மாதிரியும் கூறினீர்கள். எனவே கற்பம் தரித்து குழந்தை பிறந்தவுடன் கிட்டத்தட்ட எத்தனை நாட்களுக்கு பிறகு இந்த மாதிரியான உடற்பயிற்சியில் வந்து அவர்கள் ஈடுபட வேண்டும்? உண்மையில் பெல்விக் ஃப்ளோ எக்ஸசைஸ் வந்து கற்ப காலத்துலேருந்து ஆரம்பிக்கணும். அப்போ தான் உண்மையில் உங்களோட முழு கற்பத்தில் தான் நாங்கள் சொன்ன இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கற்பப்பை பெருசாகும் போது அந்த பாரம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கூடிக்கொண்டே போகும். அப்போ பெல்விக் ஃப்ளோவை நீங்கள் ஆரம்பத்துலேருந்து ஸ்ட்ரென்த் பண்ணணும், கடைசி வரைக்கும் இருக்க தேவையில்லை. ஸோ வென் யூ ப்ரெக்னென்ட் ஆன்டிநேட்டல் காலத்துலேருந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸசைஸ் பண்ணி கொண்டு வந்தீங்கன்னு சொன்னால் ப்ரெக்னன்சி டெலிவரி பண்ணும்போது அது ஈஸியாக இருக்கும். டெலிவரி பண்ணதுக்கு அப்புறமா ஒரு 2-3 வீக்ஸ் கழிச்சு பழையபடி யூ ரீஸ்டார்ட் எக்ஸசைசஸ். நிறைய ஹாஸ்பிட்டல்ஸில் டிஸ்சார்ஜ் பண்ண முன்னாடி ஃபிசியோதெரப்பியோ இல்லாட்டி அப்படி இல்லை நீங்கள் தெரிஞ்ச ஃபிசியோதெரப்பியோ தேடி அந்த எக்ஸசைஸ் பற்றி படிச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகி ஒரு டெலிவரி பண்ணி ஒரு 2-3 வீக்ஸில் ஆரம்பிச்சிங்கன்னு சொன்னால் அந்த பெல்விக் ஃப்ளோ கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ட்ரென்தன் ஆகும். ஆனால் அது மட்டும் பத்தாது, பழையபடி வெயிட் இருக்குது, ப்ரெக்னன்சி காலத்தில் நீங்கள் போட்ட அந்த வெயிட் இருக்கும், அந்த வெயிட்டையும் கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸசைஸ் பண்ணியோ டயட் பண்ணியோ அதையும் லூஸ் பண்ணுறதுக்கு வழி பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டுமே அடடாக இருக்கும். அதாவது உங்களோட உடல் நிறை குறைய பெல்விக் ஃப்ளோ மசில் ஸ்ட்ரென்தன் ஆக ஆக உங்களோட பிரச்சனை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வரும்.
பொதுவாக டாக்டர் எந்த ஒரு விடயத்திலுமே வந்து வருமுன் காப்பது தான் சிறந்த ஒரு விடயமாக இருக்கும். எனவே இந்த மாதிரியான அறிகுறிகள் முக்கியமாக வந்து இந்த தன்னிச்சையாக சிறுநீர் கழிக்கும் அறிகுறிகள் என்பது வந்து உடல் ரீதியாக மட்டுமல்லாமல் உள ரீதியாகவும் கூட பெண்களுக்கு வந்து மிகப்பெரிய பிரச்சனையை கொடுக்கக்கூடியது. எனவே இந்த மாதிரியான பிரச்சனைகளிலிருந்து வரும் முன்னே காப்பதற்கு என்ன மாதிரியான நடவடிக்கைகளில் ஈடுபடலாம்? அதாவது இப்போ நாங்கள் சொல்கிறோம் முக்கியமான ஒரு விஷயம் வந்து ஏஜும் மெனப்பாஸும். அதாவது வயது போக போக மெனப்பாஸ் ஆகும்போது பெண்களோட எப்படி ஹோமோன் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் போது பெல்விக் ஃப்ளோ வந்து அந்த வீக்கன் ஆகுது. அப்போ நாங்கள் அப்படி சொல்லும் போது அதுக்குள்ளே அதாவது அந்த ஆரம்பத்திலிருந்தே பெல்விக் ஃப்ளோ நாங்கள் பாதுகாக்கணும். ப்ரெக்னன்சி காலத்தில் சரி, டெலிவரிக்கு அப்புறமாக சரி, உங்களோட பெல்விக் ஃப்ளோ நீங்கள் தான் பாதுகாக்கணும். அந்த பெல்விக் ஃப்ளோ நீங்கள் ஆரம்பத்தில் பாதுகாக்கணும். எக்ஸசைஸ் இப்போ உங்களுக்கு தெரியும், நாங்கள் சொல்கிறோம் கட்டாயமாக நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லி. அப்போ ப்ரெக்னன்சி காலத்தில் ஆரம்பித்த எக்ஸசைஸை பேபி கிடைச்சதுக்கு அப்புறமாகவும் கண்டினியூ பண்ணுங்கள். அதான் முதலாவது. ரெண்டாவது உடல் நிறை. ப்ரெக்னென்ட் ஆகியிருந்தாலோ ப்ரெக்னென்ட் ஆகாத பெண்களாக இருந்தாலும் சரி, வயது போகும்போது கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கே விளங்கினா உடல் நிறை கூடுதுன்னு சொல்லி உங்களோட உடல் நிறை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கணும். அது பிற்காலத்தில் வரப்போகிற பிரச்சனையை காக்க போகுது. அதே மாதிரி மெனப்பாஸ் ஆகிற பெண்கள் மெனப்பாஸ் ஆகும்போது உண்மையில் நான் முதலே சொன்னேன், இன்னும் நீங்கள் பாரம் தூக்குனாலோ அதாவது பெல்விக் ஃப்ளோக்கு நீங்கள் ஏதோ ப்ரெஷரை கொடுக்கணும். அப்போ தான் அந்த பெல்விக் ஃப்ளோட வந்து பிரச்சனைகள் ஏற்பட போகுது. ப்ரெஷரை தவிர்க்கணும். அது உங்களோட பேரப்புள்ளையை தூக்குறதா இருக்கலாம். அதாவது நிறைய பேர் யோசிப்பேன், இப்போ கூட்டு குடும்பமாக இருக்கலாம், அல்லது மாமி மாமா பெரியவங்க ஹெல்ப் பண்ணுறதா இருக்கலாம். நீங்கள் உங்களோட பெரிய பேரப்புள்ளையில் இருந்தால் அவங்க ஒரு 2-3 கிலோஸ்னால் பரவாயில்லை. 5-6 கிலோ கூடின ஒரு பிள்ளையை நீங்கள் தூக்கி வச்சிங்கன்னு சொன்னால் வென் யூ லிஃப்ட் என்ன நடக்குது, முழு ப்ரெஷரும் வரப்போது உங்களோட பெல்விக் ஃப்ளோக்கில். அப்போ அந்த மாதிரி வரும்போது அதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். பிள்ளைகள் மட்டும் இல்லை, எனி ஹெவினஸ், எனி பெரிய பாரமாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி, பெரிய பாரம் தூக்குறத அவாய்ட் பண்ணுங்கள். உங்களோட பெல்விக் ஃப்ளோ மசிலை எந்த நேரமும் நீங்கள் கண்ட்ராக்ட் பண்ண படிச்சுக்கோங்க. அதே மாதிரி இன்னும் நாங்கள் எடுத்தால் டயபெட்டிக் மாதிரி பிரச்சனைகள், அந்த பிரச்சனைகள் உள்ள பெண்களாக இருக்கலாம், அஸ்மா உள்ள பெண்களாக இருக்கலாம், இருமல் இருக்கிறவங்களாக இருக்கலாம், கான்ஸ்டிபேஷனாக இருக்கலாம். இது எல்லாமே சிம்பிளாக தீர்வு காணக்கூடிய சின்ன விஷயங்கள். அப்போ அது எல்லாத்தையும் அப்பப்போ தீர்வு கண்டிங்கன்னு சொன்னால் பெல்விக் ஃப்ளோக்கு வர டேமேஜ் வந்து ரொம்ப குறைய போகுது. அதே மாதிரி முக்கியம் வந்து ஹிஸ்டெக்டமி. நிறைய பெண்கள் பல ரீசன்ஸுக்காக வேண்டி தங்களோட கர்ப்பப்பை இழக்கிறாங்க. அது 30 வயசில் இருக்கலாம், 40 வயசில் இருக்கலாம், 50 வயசில் இருக்கலாம். ஆனால் அதுக்குள்ள ஆல்டர்னேட்டிவ்ஸ் பற்றி கொஞ்சம் தேடி பாருங்கள். கர்ப்பப்பை அகற்றுறது ரொம்ப ஈஸியான சர்ஜரியாக படலாம். ஆனால் பிற்காலத்தில் உங்களுக்கு யூரினரி இன்கான்டினன்ஸோ ப்ரோலாப்ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள் வரலாம். ஸோ ஆரம்பத்தில் அது கர்ப்பப்பை அகற்றணும்னு சொல்லி வந்தால் அதுக்குள்ள ஆல்டர்னேட்டிவ்ஸை பார்த்தீங்கன்னு சொன்னால் பிற்காலத்தில் வரப்போட உங்களோட பிரச்சனைகளை நீங்கள் ரொம்பவே குறைச்சிக்கொள்ளலாம். அதே மாதிரி இன்னும் நாங்கள் சொன்ன அந்த மருந்து வகைகள், அந்த மாதிரி மருந்துகள் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி மாற்றணும். ஹோமோன், அதாவது ஏஜ் போக போக எங்களோட ஹோமோன் சேஞ்ச் ஆகும்போது தான் எல்லா பிரச்சனையும் வருது. ப்ரீமேச்சுவராக நீங்கள் மெனப்பாஸ் இருந்தீங்கன்னு சொன்னால் அதுக்குள்ளே ஹோமோன் ரீப்ளேஸ்மெண்ட் நீங்கள் தேடிக்கோங்க. அப்போ அந்த மாதிரி சின்ன விஷயங்களாக இருந்தாலும் உங்களோட பெல்விக் ஃப்ளோவை நீங்கள் தான் பாதுகாக்கணும். பெல்விக் ஃப்ளோக்கு டேமேஜ் ஆகாத மாதிரி அந்த மசிலை ஸ்ட்ரென்த் பண்ணுற மாதிரி உள்ள எல்லா விஷயங்களையும் நீங்கள் செய்யணும். அதே மாதிரி டெலிவரி நேரத்துலையும் அதே மாதிரி, அதாவது ரொம்ப நேரம் புஷ் பண்ணுறதோ இல்லாட்டி பெரிய பேபி வரும் அந்த ரிஸ்க் ஃபேக்டர் உங்களுக்கு இருந்துச்சுன்னு சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி அவங்க டாக்டர் கிட்ட டிஸ்கஸ் பண்ணி நார்மல் டெலிவரி நல்லமா சீசர் பண்ணலாமா அந்த மாதிரி டிஸ்கஷன் வச்சுக்கொள்ளணும். அப்போ இந்த மாதிரி பெண்கள் தான் பெண்களோட பெல்விக் ஃப்ளோ பார்த்துக்கொள்ளணும். அதே மாதிரி நாங்கள் முதல்ல ஆரம்பத்திலே சொன்னேன், இந்த பிரச்சனைகள் எல்லாம் குட்டியாக ஆரம்பிக்கும். அடிக்கடி எப்பயாவது வரும், எப்பயாவது தும்மினா வரும், எப்பயாவது இருமினா வரும். ஆனால் அதை நாங்கள் கொஞ்சமாக அவாய்ட் பண்ணி மறந்துட்டேன்னு சொன்னால், சமாளித்து வாழ்ந்துட்டேன்னு சொன்னால் 10 வருஷம் கடந்து போக்குள்ள அது சமாளிக்கவே முடியாமல் போயிடும். அப்போ ஆரம்பத்திலே உங்களுக்கு சிம்டம் இருக்கும்போது ஆரம்பத்திலே ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கோங்க. அப்போ இதெல்லாம் பார்த்தா பெண்களுக்கு இந்த பிரச்சனைகள் பிற்காலத்தில் வராமல் பாதுகாக்கலாம். இன்றைய ஆரோக்கியம் நிகழ்ச்சியில் மிக முக்கியமான ஒரு விடயத்தை பற்றித்தான் கழித்திருந்தோம். பெண்களுக்குரிய மிக முக்கியமான பிரச்சனைகளில் ஒன்றான தன்னிச்சையாக சிறுநீர் கழித்தல், அல்லது இதனை ஆங்கிலத்தில் யூரினரி இன்கான்டினன்ஸ் என்று அழைப்பார்கள். அதனை பற்றித்தான் கழித்திருந்தோம். ஒரு சில பெண்களுக்கு அதிகமாக கதைக்கும் போதோ சரி, இருமல் ஏற்படும் போதோ சரி, அல்லது சிரிக்கும் போதோ சரி, தன்னை அறியாமலே சிறுநீர் கழிக்கும் சந்தர்ப்பம் ஏற்படும். எனவே இந்த மாதிரியான பெண்கள் உடல் ரீதியாக மட்டுமல்லாமல் உள ரீதியாகவும் பல பாதிப்புகளுக்கு முகம் கொடுத்து கொண்டு தான் இருக்கிறார்கள். எனவே இந்த மாதிரியான பெண்களுக்கான ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சியாகத்தான் நாங்கள் இன்றைய நிகழ்ச்சியை செய்திருந்தோம். இதனை பற்றிய நிறைய விடயங்களை நமக்காக இன்று வழங்கியிருந்தார் லங்கா தனியார் வைத்தியசாலையின் பெண் நோயியல் மற்றும் மகப்பேறு மருத்துவ நிபுணரான டாக்டர் ரோஷன் சைடின் சைட் அவர்கள். டாக்டர், இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இந்த மாதிரியான பிரச்சனைகள் பற்றிய நிறைய பொதுவான விடயங்களை நம் அனைவருக்குமே புரியக்கூடிய விதத்தில் சொல்லி தந்தமைக்காக நமது மனப்பூர்வமான நன்றிகள்.
இன்றைய ஆரோக்கியம் நிகழ்ச்சியில் நாங்கள் கலந்துரையாடிய இந்த ஒவ்வொரு விடயங்களும் நிச்சயம் உங்கள் அனைவருக்கும் ஒரு பயனுள்ள விடயமாகவும் விழிப்புணர்வாகவும் அமையும் என்று நம்புகிறோம். இதே போல இன்னும் ஒரு முக்கியமான கலந்துரையாடலோடு அடுத்த ஆரோக்கியம் நிகழ்ச்சியிலும் உங்களை சந்திக்க ஆவலோடு காத்திருக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.